ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகாப்ரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஒன் டே சேலஞ்ச் எல்லாரும் பண்ணீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியோ வந்து கேளுங்க. ஸோ இன்னைக்கு நான் எதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி. அதாவது இந்த பூமியில இருக்கிற எல்லாமே அதிர்வுகள் தான், ஃப்ரீக்வன்சிஸ் தான். இந்த பூமியில எல்லா பொருளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, செடி மரம் கொடி, நம்ம கண்ணில் எதெல்லாம் பாக்குறோமோ எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதிர்வலைகள் இருக்கு. அது எப்படி அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்க வீடு இருக்கு, அந்த வீட்டு தரை, நம்ம கீழே இருக்கலையே தரை, அந்த தரையை எடுத்துக்கோங்க. அந்த தரையில இப்ப நீங்க வந்து ஒரு டம்ளர் வைக்கிறீங்க. இப்போ இந்த டம்ளர் ஆடுதா இல்ல ஆடாம இருக்கா? தரை இருக்கு, வீட்டு தரை மேல ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறீங்க. இப்ப இந்த டம்ளர்ல ஏதாவது அசைவு இருக்கா இல்ல அது சாதாரணமா இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எப்படி ஆடும், அது அப்படியேதான் நிக்குதுன்னு வாங்க. இல்ல, அது உண்மை இல்ல. அந்த டம்ளர் கண்டிப்பா ஒரு அசைவுல தான் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த டம்ளரை செக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு அதிர்வு வரத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். எப்படி அதுல அதிர்வு வருது? எப்படின்னா, அந்த டம்ளர் எது மேல இருக்கு? பூமி மேல, ஒரு தரை மேல இருக்கு. அந்த தரை எதுல இருக்கு? பூமியில இருக்கு. பூமி எங்க இருக்கு? பூமி ஆகாயத்துல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? பூமி சுத்திட்டே இருக்கு. அது ஒரு இயக்கத்திலேயே இருக்கு. அப்போ பூமி சுத்துறதுனால அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அப்போ அந்த பூமி மேல எது இருந்தாலும் அதுவும் ஒரு இயக்கத்துல தானே இருக்கும். அப்போ அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே அதிர்வலைகள் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா அதிர்வலைகள் இருக்கு. சரியா? அப்ப இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதிர்வலை இருக்கு. அப்படின்றதுனால உங்க பாடியில இருந்து எந்த அதிர்வலைகள் வெளியே வருதோ அந்த அதிர்வலைக்கு ரிலேட்டடான விஷயங்களை மட்டுமே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுடைய அதிர்வலைகள் என்ன அப்படின்னா, உங்களுடைய உணர்வுகள் தான் உங்களுடைய அதிர்வலைகள். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்திற்கு ஒரு அதிர்வலைகள் இருக்கு, அது உங்ககிட்ட இருந்து வெளியே வரும். இப்ப நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னா அந்த சோகத்துக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இருக்கு, அப்ப அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் வெளியே வரும். அப்போ இந்த சந்தோஷம் சோகம் இது ரெண்டுத்துக்குமே ஒரு உணர்வுகள் இருக்குல்ல, வைப்ரேஷன், அதுதானே வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன் வெளியே வரதுனால அதுக்கு ரிலேட்டடான சம்பவங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்ப ஹாப்பியா திங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க சூழ்நிலையில ஒரு ஹாப்பி கிரியேட் பண்ற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். சரி, இப்ப பொருளை பத்தி எடுத்து, பொருளுக்கு அதிர்வலைகள் இருக்குன்னு சொன்ன இல்லையா? இப்போ நீங்க வந்து ஒரு போனை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க, போன் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து போனுக்கு ரிலேட்டடான அதிர்வலைகள் வெளியே வருது. அப்போ நீங்க நினைச்ச போன் இந்த பூமியில தானே இருக்கு. ஆல்ரெடி அந்த போன் வந்து ஒரு வைப்ரேஷன்ல தானே இருக்கு. அப்போ உங்களுடைய வைப்ரேஷனும் அந்த போனுடைய வைப்ரேஷனும் எங்க கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த போன் உங்க கைக்கு வந்துடும். இந்த மாதிரிதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இயங்குது. அப்போ நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ, இப்ப பொருளுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பொருளுக்கு ரிலேட்டடான விஷயத்திற்குள்ள அதிர்வலைகள் மேட்ச் ஆகுறதுனால அந்த பொருள் உங்ககிட்ட வருது. ஆனா சூழ்நிலைகளே எனக்கு மாறுது, நான் ஒரு ஹாப்பியா இருக்கேன், கவலையா இருக்கேன் அப்படின்னா நீங்க எந்த அதிர்வை, அந்த உணர்வு ரீதியா எந்த அதிர்வுகளை தரீங்களோ அதற்கு ரிலேட்டடான சம்பவங்கள், சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. ஓகேவா? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு பொருள் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்னு சூழ்நிலைகள், மனிதர்கள் சார்ந்த விஷயங்கள். இப்போ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, ஒரு பொருள் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு பர்சன் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பொருள் வேணும்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது சுலபமா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அதற்கு எந்த திங்கிங்குமே கிடையாது. அந்த பொருளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அந்த வைப்ரேஷன் நீங்க நினைச்சு கொடுக்கும் போது அது அட்ராக்ட் ஆகுது. ஆனா ஒரு பர்சன் எனக்கு வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கும் மைண்ட் செட் இருக்குல்ல. அப்ப நீங்க அவங்கள வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வேற ஒருத்தங்க வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்ப எது நடக்கும்?
அப்ப அதுல கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். அப்ப பொருளை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகேவா? இதே மாதிரிதான் இப்போ நீங்க சந்தோஷமாவே இருக்கீங்க, சந்தோஷமான அதிர்வலைகளை எப்பவுமே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய பர்சன்ஸை மட்டுமே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வர ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலிஸா இருக்கட்டும் ஒரு சப்போர்ட்டிவாவே உங்களுக்கு இருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, எனக்கு இந்த ஃபேமிலி பிடிக்கல, எனக்கு இந்த சூழ்நிலைகள் பிடிக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்திலே இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகள் நிறைஞ்ச பீப்புள்ஸே உங்களை தேடி வருவாங்க. ஓகேவா? சோ இதன் மூலமா என்ன தெரியுது? நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிய சரியான முறையில வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. ஒரு ஹையர் லெவல்ல அதை வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை நம்ம செய்யணும். சரியா? இப்ப நீங்க எப்பவுமே ஒரு ஹையர் வைப்ரேஷன்ல இருக்கணும். ஏன்னா எல்லாமே வைப்ரேஷன் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹையர் வைப்ரேஷன்ல இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. கரெக்டா? அப்ப ஹையர் ஃப்ரீக்வன்சில எப்படி இருக்கிறது அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சரி, நம்பர் 1, நீங்க எப்பவுமே ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சில ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்ல இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களே உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா உங்க லைஃப்ல நல்ல பீப்புள்ஸ உங்க கான்டாக்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்ல பீப்புள்ஸ் அப்படின்னா ஒரு ஆன்மீக ரீதியா உயர்ந்தவங்களா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை முன்னேற்றம் அடைஞ்சவங்களா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவா பேசுறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒருத்தவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த மாதிரி பீப்புள்ஸ் யாருமே கிடையாது அப்படின்னா ஒரு பர்சனை உங்க ரோல் மாடலா பிக்ஸ் பண்ணி அவங்க மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அப்துல் கலாம் எனக்கு ஒரு ரோல் மாடல். ஆமா, நிச்சயமா அவரோட வாழ்க்கையில எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கே தெரியாம அவர் மாதிரியே நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்க கோலுக்கு ரிலேட்டடான ஒருத்தரை ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவங்களை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கும் போது உங்க லைஃப்ல அந்த விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க, அதுவாவே நீங்க மாறுவீங்க. சோ இப்படி இருக்கும்போது ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்வன்சியை நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். நம்பர் 2 என்ன அப்படின்னா, உங்க போன் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமா அந்த போனை தூக்கி ஓரமா வச்சுட்டுங்க. ஓரமா வச்சுட்டு இயற்கை கிட்ட வாங்க. இந்த நேச்சர் இருக்குல்ல, அந்த இயற்கையை ரசிங்க. ஒரு வயல் இருக்குன்னா வயல்ல போய் நடங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் சிட்டி சைட்ல இருக்கேன் அப்படின்னா எங்கேயாவது மரம் இருக்குல்ல, மரம் செடி கொடி பார்க் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் நடங்க. இயற்கைய ரசிங்க. இயற்கையை ரசிக்கும் போது உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உங்களால அடைய முடியும். சோ போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு நேச்சரோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு ஹை வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த தன்மையில நீங்க மாறுவீங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு ரோஸ் பூ இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 10 நிமிஷம் அந்த ரோஸை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உண்மையாவே நீங்க ரோஸாவே மாறுவீங்களாம். இது உண்மை. புத்தர் அப்படிதான் என்ன பண்ணாரு, ஒரு பூவை ரசிச்சுக்கிட்டே இருந்தாராம். அவரு என்ன நினைச்சு அந்த பூவை ரசிச்சிருப்பாரு அப்படின்ற கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்களாம். யாருக்காவது அதுக்கு பதில் தெரியுமா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன். அதாவது புத்தர் சொல்றாரு, அந்த பூவை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பூவோட தன்மையில இப்ப நான் இருக்கேன், நானே இந்த பூவா நினைச்சுக்கிட்டு நான் பூ வடிவில எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு அந்த பூவை நான் அப்படின்னு நான் அதை ரசிச்சேன்னு சொன்னாரு. அதுதான் உண்மை. அதுதான் ஆன்மாவோட ஒரு சிறந்த ஒரு நோக்கம். அதாவது நம்ம ஒரு பர்சனை பாக்குறோம் அப்படின்னா கூட அவங்க வாழ்க்கை வேற நம்ம வாழ்க்கை வேற நினைக்க கூடாது. நம்ம தான் பல ஆன்மாக்களா பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் ஆன்மீக ரீதியா இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள். சோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியா சொல்றேன். சரியா? சோ இப்போதைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு நேச்சரை ரசிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நேச்சர்ல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ஹையர் லெவல் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3, இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, சில பீப்புள்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. குறை பேசுறவங்க, பொரளி பேசுறவங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸோட இப்ப நீங்க பேசுறீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை இழுத்துருவாங்க. அதாவது உங்களுடைய வைப்ரேஷன் சட்டுன்னு கீழே குறைஞ்சிரும். நீங்க ஒரு பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி பீப்புள்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க ஏத்தி வச்சிருந்த பாசிட்டிவ் எல்லாமே அங்க போயிடும். சோ அவங்க கிட்ட நம்ம பேசுறத அவாய்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல, என்னால அங்க அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க நம்ம ஐயோ இப்படி நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒதுக்கலாம் வேண்டாம். அந்த இடத்துல நீங்க அமைதி காத்துருங்க. அப்படி இல்லையா, உங்களால முடிஞ்ச சில பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லுங்க.
நீங்களா நடந்துக்கோங்க. ஓகேவா? நீங்களா நடந்துக்கும் போது ஒரு சூழ்நிலையில ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாகி அவங்க பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடுவாங்க. நம்பர் 4, ஒரு பர்சனோட வைப்ரேஷன் எங்க சட்டுன்னு குறையுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல தான் குறையுது. ரிலேஷன்ஷிப்னா எல்லாத்தையுமே எடுத்துப்போமே, அம்மா அப்பா ஹஸ்பண்ட் லவ்வர் யார வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படி நீங்க ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்றதுனால அது அங்க கிடைக்காததுனாலதான் அங்க உங்களுக்கு ஒரு மாதிரி கோபம் ஒரு வெறுப்புணர்வு உருவாகுது. அப்போ எந்த பர்சனா இருந்தாலும் அவங்க நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணணும். அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம முதல்ல அவங்களை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரும்போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஹையர் லெவல்லயே இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனை விட்டுடுங்க. அங்க என்ன நடக்குதோ அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருங்க. நீங்க அவங்க கிட்ட பாசிட்டிவாவே பேசுங்க. இல்ல எடுப்படலையா அமைதியா ஆயிடுங்க. அமைதியா இருங்க. சான்ஸ் கிடைக்கும் போது பாசிட்டிவா பேசுங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பாசிட்டிவா மாறிடுவாங்க. நம்பர் 5, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. உங்க லைஃப்ல நீங்க, அதாவது நம்ம எல்லாருமே பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஆனா அந்த வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் தவறா தெரியுதோ அத மட்டும் புடிச்சுக்கிட்டு எந்நேரமும் யோசிக்கிறோம். 4 பேர்கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? உங்க வைப்ரேஷன் அப்படியே லோ ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவு லக்கியா இருக்கோம் அப்படின்ற விஷயத்த அதிகமா யோசிக்கணும். அதுதான் கிராட்டிடியூட். புரியுதுங்களா? குறைகளை விட்டுட்டு நிறைகளை பத்தி அதிகமா யோசிங்க. அப்போ உங்களுக்கே தெரியாம உங்களுடைய வைப்ரேஷன் ஹை லெவலுக்கு போயிடும். அப்ப டெய்லி பேசிஸ்ல கிராட்டிடியூட் பண்ணுங்க. எழுதுங்க. உட்கார்ந்து உங்க லைஃப்ல என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கு, இதன் மூலமா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதி அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஓகேவா? நம்பர் 6, பிரசன்ட் டென்ஸ்ல வாழணும். அதாவது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை ரசிச்சு செய்யணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் அது பண்றது இல்லையா? என்ன பண்ணுவோம்? வேலை செய்வோம், ஆனா கவனம் எங்கேயோ இருக்கும், எதையோ யோசிக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அப்ப இப்ப நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை நல்லா ரசிச்சு அதை நல்லா உணர்ந்து நம்ம செய்யும் போது நம்மளுடைய பிரெயின் சரியா அந்த ஒரு குறிக்கோள்ல அந்த வேலையை செய்யறதுனால அது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். பிளஸ் உங்களுக்கும் அந்த மென்டல் பிரஷர் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கிடைக்கும். சோ அதனால உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 7, மெடிடேஷன். ஒரு நாளைக்கு காலையில ஒரு 20 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் எப்படி பண்ணணும்? மூச்சை தான் கவனிக்கணும். உங்களுடைய மூச்சை உள்ள இழுக்கிறதையும் வெளியே விடுறதையும் நீங்க கவனிங்க. ஓகேவா? சிம்பிள். எண்ணங்கள் வெளியே எங்கேயாவது போனாலும் திரும்ப அந்த மூச்சுக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல மூச்சு விடுறதே உங்களுக்கு தெரியாது. மூச்சு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்த மூச்சு ஒரு கண்ட்ரோலுக்கு, அதை உள்ள போறது வெளில வர்றது தெரியாத ஒரு தன்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க சப்கான்சியஸ்க்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மெடிடேஷனுக்குள்ள பலன் நீங்க அடைஞ்சிட்டீங்க. ஓகேவா? சோ அதன் மூலமா கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப லாஸ்டா ஒண்ணு சொல்றேன். உங்க லைஃப்ல யாரு மேலயும் நீங்க கோபமாவோ, இவங்களை நான் வெறுக்கிறேன், இவங்க என் லைஃப்லயே வேணாம், ஒரு பர்சனை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பு வருது, அந்த மாதிரி யாரையுமே நம்ம நினைக்க கூடாது. அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க மனதார மன்னிக்கணும். ஏன்னா நம்ம எதையுமே நம்ம மனசுல ஒரு பதிவா வச்சுக்கவே கூடாது. நம்மளுக்கு அந்த பதிவுலாம் வேண்டாம். அந்த பதிவு உங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகவே போகாது. உங்க ஆன்மாவை கீழே இறக்கிக்கிட்டே இருக்கும். உங்களை சுத்தி யாரு இருந்தாலும் சரி, அவங்க மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னா முதல்ல அதை விட்டுடுங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ள அவங்கள நீங்க மன்னிச்சிடுங்க. அப்போ உங்களுடைய வைப்ரேஷன் ஹை லெவல்ல இருக்கும். எப்படி அப்படின்னா நீங்க மன்னிக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் உங்க வேலைக்கு போயிடும். இப்ப நீங்க அவங்கள மன்னிக்கல அப்படின்னா அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ நீங்க பேசி 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 அவங்களை பத்திய நினைச்சு 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 உங்களுக்கே தெரியாம அவங்க கண்ட்ரோலுக்குள்ள நீங்க போயிடுவீங்க. அப்படி போறதுனால அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப எக்ஸாம்பிள், நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது உங்களை அந்த ஒரு எண்ணம் உங்களை அஃபெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? அவங்களுடைய எண்ணம் உங்களை ஆக்கிரமிச்சிடும். ஏன்னா நீங்க யார பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ அவங்களுடைய எண்ணம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தெரியாம கூட யார பத்தியும் அந்த மெயினா அந்த குறைகளை அதிகமா பேசாதீங்க. ஏன்னா அவங்க எனர்ஜியை நீங்க வாங்கிக்கிறதுனால
உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான் உருவாக ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தவங்க நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல அவங்க மேல நம்மளுக்கு கோவமே வராதனால நம்மளுடைய வேலைகளை நம்மளால ரொம்ப சூப்பரா பண்ண முடியும். நம்மளோட வைப்ரேஷனும் ஹையா இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் ஹையா இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண அந்த ஆத்மாவுக்கான தன்மையை நீங்க அடைஞ்சிருவீங்க. அந்த மனிதனை தாண்டி ஆத்மாவுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்குல்ல, அதை நம்ம அடையணும். மனுஷ உடம்புல இருக்கிறதுனால நிறைய தேவையில்லாத விஷயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆத்ம ஞானம் நமக்கு கிடைச்சிடும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.